ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என் ஃபாலோவர் கேட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருப்பி செகண்டும் ஐவிஎஃப் தான் பண்ணணுமா, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அப்படியே ஒரு கப்பல் வந்தாங்கன்னா, ஸோ வி வுட் சி வை தே ஹேட் அன் ஐவிஎஃப் ஃபர்ஸ்ட். எதனால ஐவிஎஃப் ஃபஸ்ட்டு பண்ணாங்க, என்ன ரீசன், அந்த மேல் ஃபேக்டரா இல்லை ஃபீமேல் ஃபேக்டர்ஸா, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் அவங்கள இன்வெஸ்டிகேட் திருப்பி பண்ணுவோம். ஸோ ஓவன் ரிசர்வ் டெஸ்ட்டு, ஹார்மோன் டெஸ்ட்டு, பெல்விக் ஸ்கேனு, ஏஎம்ஹெச் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட் எல்லாம் திருப்பி வந்து நம்ம லேடிக்கு பண்ணுவோம். மென்க்கு வந்து அவங்க செமன் பேராமீட்டர்ஸ் திருப்பி செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஓகேவா இருக்குது, அவங்க ஏஜ் எல்லாம் கரெக்டான ஏஜில் இருக்காங்கன்னா நேச்சுரலாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். பட் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐவிஎஃப்னால செகண்டும் ஐவிஎஃப் பண்ணோன்னு கட்டாயம் இல்லை, நேச்சுரலாக கன்சீவாக ட்ரை பண்ணலாம். அப்படி முடியலன்னா தென் திங்க் ஆஃப் ஐவிஎஃப். ஸோ இதை பற்றி ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஎம் பண்ணுங்க. வில் கெட் பேக்.